லோட் பேலன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சா? கொஞ்சம் கிரியேட் டைம் ஆயிடுச்சு. ஆகும். அந்த ஓகே. பப்ளிக் ஐபி இருக்கா? ஃப்ரண்ட் அண்ட் ஐபி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. இல்ல, இந்த ரைட் ஓகே. சைடு ஓகே. அதை வச்சு லான்ச் பண்ணி பாருங்க. அந்த அது அப்பா வரதுக்கு கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. ஹெல்த் ப்ராப் மட்டும் செக் பண்ணுங்க. ஹெல்த்தின்னு வந்துடுச்சான்னு பாருங்க. பேக் அண்ட் புல் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. இல்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, இங்க 2 விஎம் தானே ரன்னிங்ல இருக்கு. ஓகே, ஹெல்த் ப்ராப் கீழே இருக்கு. ஐபி ரூல் ஆட் ஆயிருக்கு. ஓகே, பேக்எண்ட்ல சர்வீஸ் கிரியேட் ஆயிட்டு இங்க காமிக்கும். பட் பேக்எண்ட்ல அது ஓடிட்டு இருக்கும். ஓகே. ஓகே. மேக்ஸிமம் ஒரு 2 to 5 minutes ஆகும்.
இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. அது லோட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஐபிஎன் பிங் பண்ணுங்க. ஆ இது எஸ்டிபிஎஸ்ன்னு வருது. எனக்கு ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஒர்க் ஆகும். விஎம் டூல இருந்து வருது. அதை அப்படியே கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல அந்த உங்களோட ஐபி இது வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் காப்பி பண்ணி இதுல போடுங்க. வேற HTTPSல வருது பாரு. எட்ஜ்லையா? ஓகே. எட்ஜ்ல எனக்கு விஎம் டூல இருந்து ரெஸ்பான்ஸ் ஆகுது. ஓகே. எனக்கு விஎம் ஒன்ல. ஸோ இதுதான் லோட் பேலன்சிங். ஓகே. இப்போ நீங்க விஎம் ஒன்னு ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டேட் மாறிச்சா? ஸ்டேட் ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்க. ஸ்டேட்டஸ் ஸ்டாப்பிங் வந்தா கூட இப்போ போயிட்டு யூஆர்எல் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே. விஎம் 2க்கு மாறி டவுன் டைமே இருக்காது. சில இதெல்லாம் என்ன ஆகும், பேஜ் நாட் ரெஸ்பாண்ட் வந்துடும். அதுக்கப்புறமா திரும்பவும் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 2 வாட்டி ஆக்சஸ் ட்ரை பண்ணாதான் வந்து விஎம் டூக்கு மாறும். பட் இந்த அஷூர் லோட் பேலன்ஸர் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா பேக் எண்ட்ல வந்து நமக்கு வந்து எது அவைலபிளா இருக்கோ அவைலபிள் விஎம்ல இருக்கோ ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே. ஸோ இது ஹை அவைலபிலிட்டியாகவும் இருக்கும், லோட் பேலன்சிங்காகவும் இருக்கும். லோட் பேலன்சிங் வந்து உங்களுக்கு எனக்கு வந்து விஎம் டூல இருந்து லோட் ஆச்சு, உங்களுக்கு வந்து விஎம் ஒன்ல இருந்து லோட் ஆச்சு. அது லோட் பேலன்சிங் டிஸ்ட்ரிபியூட் டிராஃபிக். ஹை அவைலபிள் இருந்து நம்மளோட இதுல இருந்து ஒரு விஎம் டவுன் ஆயிருக்கு நம்மளோட வெப் சர்வர். ஸ்டில் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரியல் டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லோட் பேலன்சரோட பப்ளிக் ஐபி எடுத்து ஏதாவது ஒரு யூஆர்எல்க்கு மேப் பண்ணிடுவோம். நீங்களா டிஎன்எஸ் ப்ரொவைடர் கிட்ட கொடுத்து www.something.com அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரச்சிங்கன்னா இந்த ஐபிக்கு வந்து பாயிண்ட் ஆகும். ஸோ இந்த ஐபிக்கு பாயிண்ட் ஆனாலும் லோட் பேலன்சர் ஹிட் வரும். லோட் பேலன்சர்ல ஹிட் வந்தோடனே பேக்எண்ட்ல என்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது வந்து லான்ச் ஆயிடும். ஓகே. ஸோ இதான் லோட் பேலன்சரோட பெனிஃபிட். மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷன்லயும் லோட் பேலன்சர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் அப்ளிகேஷன் கேட்வே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் கேட்வே வந்து நான் சொல்றேன். இது இப்போ புரிஞ்சுச்சுல கான்செப்ட், என்ன கான்செப்ட்? இது புரிஞ்சிருச்சு.
ஓகே, நம்ம அப்ளிகேஷன் கேட்வே போறதுக்கு முன்னாடி விஎம் உங்ககிட்ட இருக்கனால இன்னொரு விஎம்ல இன்னொரு ஃபியூச்சர் இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் வந்து ஆர்டிபி எடுக்கிறதுக்கு வந்து ஐ மீன் விஎம் கனெக்ட் பண்றதுக்கு வந்து எதர் ஆர்டிபி போவோம், அப்படி பிரைவேட்டா போனோம் அப்படின்னா பாயிண்ட் செட் விபிஎன் இல்லைன்னா விபிஎன் கனெக்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ எனக்கு வந்து ரெண்டுமே ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம போர்ட்டல்லே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, பேஸ்டியன் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால அஜூரே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றது. இந்த மாதிரி டைரக்டா வந்து போர்ட்டல் வழியாவே நம்ம வந்து விஎம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஓகே, நம்மளுக்கு வந்து ஆர்டிபி மாதிரி வியூ இருக்கோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இதுல காமிக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பப்ளிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆல்ரெடி பப்ளிக் ஐபி கூட இல்லை, ஸோ அதனால நம்ம அதுல இருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து வெறும் செக்யூர்டா இருக்கும் ஸ்டில். ஓகே, ஓகே, ஸோ மேனேஜ் பீயிங் வித்தவுட் எக்ஸ்போசிங் தெம் டு இன்டர்நெட். ஸோ நீங்க எதுவுமே இன்டர்நெட்ல எக்ஸ்போஸ் பண்ணல, பட் ஸ்டில் எனக்கு வந்து நான் வந்து பிஎம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி அஷூரே வந்து ஒரு பேஸ்டியன் ஒரு ஜம்ப் சர்வர் மாதிரி வச்சிருப்பாங்க பேக் ஹேண்ட்ல. அந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னா நீங்க VM2 போங்க. நீங்க அந்த நோட்டிபிகேஷன் க்ளோஸ் பண்றது. இது இந்த டபுள் ஏரோ மார்க் இருக்குல்ல லெஃப்ட் சைடு, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த VMEA2 லெஃப்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் அங்கே மேலே 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 வந்து டபுள் ஏரோ மார்க் இருக்குல்ல, கிரேட்டர் தென் சிம்பிள், அதை மினிமைஸ் பண்ணுங்க. இப்போ வந்து இங்க லெஃப்ட் சைடில் நம்ம ஆர்டிபி எப்போ எங்கே போவோம் அந்த அதில் போயிடுங்க. ஆர்டிபி சர்ச் பண்ணுங்க. கனெக்ட் கனெக்ட், கனெக்ட் கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் ஆர்டிபி. ஆஹா, கீழே வாங்க. 4 ways to connect அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. கீழே அதே காமிக்க ஒன்றும் காமிக்கலையா? கீழே வாங்க. இங்க கோ டு பேஸ்டியன். deploy bastion. இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நம்ம அந்த காம்போனன்ட்ஸோட டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ VNet காம்போனன்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம்னா VNet காம்போனன்ட்ஸ்ல வந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க் VNet வந்து நம்ம ஐசோலேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு டிபெண்டான நம்மளோட
எவ்வளோ ஐபிஸ் தேவை ஃபார் ஈச் சப்நெட்ஸ், அதுக்கு நம்ம வந்து நம்மளோட ஐசோலேட் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறது தான் பிநெட் சொல்லுவாங்க. அது கிளாஸ் ஏவா இருக்கலாம், கிளாஸ் பியில், கிளாஸ் சியில் வச்சுக்கலாம். ஸோ சிஐடி யாராச்சும் செட் பண்ணிட்டு அதுக்கு சப்நெட் வந்து நம்ம லாஜிக்கல் சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். வெப் சர்வருக்கு ஒரு சப்நெட்ஸ், டேட்டா பேஸ்க்கு ஒரு சப்நெட்ஸ், அந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அதுதான் சப்நெட்டு. நிக்கு வந்து அந்த பிரைவேட் ஐபி சொல்றோம் இல்லையா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தான் நிக். அந்த ஈச் விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணணும் ஒரு 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 பிரைவேட் ஐபி கிரியேட் ஆகும். ஸோ அந்த பிரைவேட் ஐபியை வந்து நம்ம ரிசர்வும் பண்ணி வச்சுக்கலாம். ஐ மீன் ஸ்டாட்டிக்காகவும் மாற்றிக்கலாம். பப்ளிக் ஐபியுமே நம்ம ஸ்டாட்டிக்காகவும் மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டோம்னா இப்போ இன் ஜென்ரலாக நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த விஎம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி நீங்கள் கிரியேட் பண்ணாதே அது வந்து டைனமிக் தான் அது. ஸோ எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பிரைவேட் ஐபியும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரீஸ்டார்ட் பண்ணீங்க, ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா பப்ளிக் ஐபியும் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு, பிரைவேட் ஐபியும் சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா டைனமிக்காக தான் அது கிரியேட் ஆகும் பை டிஃபால்ட்டா. அதை நம்ம ஒரு ஆர்கனைசேஷன்ல வரும்போது நீங்க இந்த பப்ளிக் ஐபி நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க, இந்த சர்வர் வச்சு நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க, பப்ளிக் ஐபி ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க, நம்ம ஸ்டாட்டிக்கா மாத்திக்கலாம். ஸ்டாட்டிக்கா மாத்தினா அது ரிசர்வ் டு ஸ்பெசிஃபிக் ஃபார் திஸ் விஎம். அதர்வைஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து நான் யூஸ்டு தான் இருக்கும். ஸோ நான் யூஸ்டில் இருக்கும்போது வேற ஏதாவது ஒரு ஐபி ஃப்ரீயா யாராவது கிரியேட் பண்ணாங்க, அசைன் பண்ணாங்கன்னா அங்கே போயிடும் அது. ஸோ நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஐபி வந்து டைனமிக்காக வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு அதே பப்ளிக் ஐபி வச்சு நீங்கள் ஆர்டிபி எடுக்கும்போது ஆக்சஸ் ஆகாது. ஏன் ஆக்சஸ் ஆகாதுன்னு பார்க்கும்போது பப்ளிக் ஐபி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. பை டிஃபால்ட்டாக டைனமிக்காக தான் கிரியேட் ஆகும். ஸோ ஆர்கனைசேஷன் வரும்போது இந்த பப்ளிக் ஐபி எனக்கு வந்து இந்த பப்ளிக் ஐபி வச்சு தான் நான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறேன் என்னோட அப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம கிரியேட் ஸ்டாட்டிக்காக மாற்றிக்கலாம். அது என்எஸ்சி நெட்வொர்க் செக்யூரிட்டி ரூல் வந்து நம்ம பார்த்தோம், இன்பவுண்ட் ரூல். ஸோ எந்த போர்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும், எந்த போர்ட் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ரவுட் டேபிள் வந்து பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். நம்ம விபிசி கிரியேட் பண்ணும்போது எல்லாம் ரவுட் டேபிள் கிரியேட் ஆகிடும். பை டிஃபால்ட்டாக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஷேர் எதுவும் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியல? இல்ல பாருங்க, நான் ஷேரிங்ல தான் இருக்கேன். ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப பண்றோம். இப்ப தெரியுதா? உங்க ஸ்டில் ஷேர் ஆயிட்டு இருக்கா? ஓகே, ஒரே அதை க்ளோஸ் பண்றீங்க, அதை ஸ்டாப் ஸ்கிரீன் போட்டீங்க. இப்ப தெரியுது. ஸோ அதான் வீனட் காம்போனன்ட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சர்வீஸ் டேக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின்ல இருந்து இந்த விஎம்க்கு வந்து வெறும் ஸ்டோரேஜ் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னா யூசிங் சர்வீஸ் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம போர்ட் வழியா நம்ம போர்ட் எனேபிள் பண்றோம், ஐபி அட்ரஸ் எனேபிள் பண்றோம் இல்லையா, எனி கொடுத்துறோம், எனி ஐபி அட்ரஸ் யார் வந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பெசிஃபிக் ஐபி அட்ரஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சோர்ஸ் டெஸ்டினேஷன்ல கொடுக்கணும் இல்லையா. அங்கேயே வந்து சர்வீஸ் டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சர்வீஸ் டேக் கொடுத்தீங்கன்னா எந்த சர்வீஸ் ஸ்டோரேஜா சில சர்வீஸ் மட்டும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம்னா அந்த சர்வீஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ஓகே டேக் பண்ணிக்கலாம். அதுதான் அதுக்கு மட்டும் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ செக்யூர்டா ரன் பண்றதுக்கு எனக்கு வந்து இதை தவிர வேற எங்கேயுமே ஆக்சஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல வந்து கேட்பாங்க இல்லையா, இந்த விஎம் வந்து நோ வேர் ஆக்சஸ் ஆகக்கூடாது, டாக்கிங் ஒன் டு டேட்டாபேஸ் சர்வர், ஸ்டோரேஜ் சர்வீஸ், அந்த மாதிரி ஸ்பெசிபிக் சர்வீஸ் மட்டும்தான் ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம சர்வீஸ் டேக் யூஸ் பண்ணலாம். அண்ட் டிஎன்எஸ் வந்து அது ஒரு தனி கான்செப்ட், அது டொமைன் நேம் சர்வர்னு சொல்லுவாங்க.
ஸோ இப்போ நம்ம ஒரு சர்வர் ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டோம். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறோம், ஒரு பப்ளிக் ஏபி வச்சு அக்சஸ் பண்ணுறோம். இன் ஜென்ரலாக இதுதான் இப்படி தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து டிஎன்எஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும், டொமைன் நேமிங் நம்மளுக்கு வந்து ஒரு நேம் வேணும். www.abc.com அப்படின்றது ஒரு ஒரு நேம், இல்லைன்னா உங்களோட நேம் இல்லை என்னோட நேம் வச்சு நான் .com கொண்டு வரேன். ஸோ அப்போ தான் வந்து டிஎன்எஸ் கம்மிங் டு தி பிக்சர். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே அதுதான். இப்போ டொமைன்ல இப்போ ஒரு ஒரு கம்மிங் டு தி ஆர்கனைசேஷன் இருக்கும்போது எல்லா டொமைன் யூஸ் பண்ணுவாங்க. டொமைன் அப்படின்னா டிஎன்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிஎன்எஸ் நேம் வச்சு அவங்க வந்து ஒரு corporation.com திஸ் abc.com அப்படின்னு ஒரு டொமைன் கிரியேட் பண்ணிடுவாங்க. டொமைன் கிரியேட் பண்ணது அங்கே வந்து எல்லா மிஷின்ஸ் நம்ம வந்து ஐ மீன் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, அந்த லேப்டாப்க்கு அட்டாச் பண்ணிடுவாங்க. அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்கள் லேப்டாப்னு ஒரு நேம் வச்சிடும். உங்களோட நேம் வச்சு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ மெயின் ஐடென்டிஃபிகேஷன் உங்கள் லேப்டாப்னு தெரியணும் இல்லையா? ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்டாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணும்போது உங்கள் லேப்டாப்னு ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணால் ஒரு ஐபி அட்ரஸ் வந்துடும். ஸோ ஐபி அட்ரஸ் வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது, யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னன்னா உங்களோட நேம்ல வச்சு அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க இந்த ஐபி அட்ரஸ். ஸோ ஈஸ்வருக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்கு. ஸோ உங்களோட நேம் தான் அங்கே ரிஜிஸ்டர் ஆகும். ஈஸ்வர் லேப்டாப் அந்த மாதிரி பக்கத்தில் ஐபி அட்ரஸ். ஸோ தட் ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் லேப்டாப் எதுன்னு சர்ச் பண்ணும்போது உங்கள் லேப்டாப் வந்து ஏதாவது வந்து பேக்எண்ட்லேருந்து புஷ் பண்ணணும், பேச்சஸ் புஷ் பண்ணணும், இல்லை சாஃப்ட்வேர் புஷ் பண்ணணும், இல்லைன்னா ஆர்கனைசேஷன் பாலிசி புஷ் பண்ணணும். உங்கள் லேப்டாப் வந்து மேனேஜ் பண்ணணும். இன்டர்நெட் இந்த லிமிட் பண்ணணும், இன்டர்நெட் பாலிசி புஷ் பண்ணுவாங்க, டொமைன் பாலிசி புஷ் பண்ணுவாங்க, பேச்சஸ் புஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், எது வந்து அலோவ் பண்ணணும், அது எல்லாமே வந்து பேக்எண்ட்லேருந்து எப்படி புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கணும் உங்கள் லேப்டாப். ஓகே, ப்ளஸ் வந்து குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. இந்த மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த லேப்டாப்ல வந்து சென்னை குரூப்ல இருக்கணும். அதெல்லாம் வந்து ஏடி ஆக்டிவ் டைரக்டரி சொல்லுவாங்க. அந்த ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆர்கனைசேஷன் ஐ மீன் ஓயுன்னு சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் யூனிட். ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படின்னா சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு சென்னை ரிசோர்சஸ் எல்லாம் சென்னையில் இருக்கும். சென்னையில் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குரூப்புக்கு சென்னைக்கு வந்து என்னென்ன பாலிசிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றது அந்த குரூப் வழியா அசைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட லேப்டாப் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து டொமைன் செலக்ட் பண்ணிருக்கணும். ஆர்கனைசேஷன் டொமைன் அதுதான் சம் abc.corp.in இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்க டொமைன் ஓட நேம் வச்சிருப்பாங்க. உங்க டொமைன்னா உங்களோட கம்பெனியோட ஷார்ட் நேம் ஏதாவது வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அந்த டொமைன் வழியா மட்டும்தான் நம்மளால லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த டொமைன் வழியா நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பெனியோட பாலிசிஸ், பேக்எண்டு, டெஸ்க்டாப், பேக்ரவுண்டு எதுவுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா பேக்எண்ட்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது எப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி டொமைன் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டிஎன்எஸ் கமிங் டு தி டிஎன்எஸ் சொல்லும்போது நம்ம எல்லாமே அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து www.abc.com அப்படின்னு நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணணும். டிஎன்எஸ் ப்ரொவைடர் கோடாடி அந்த மாதிரி நிறைய டிஎன்எஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. ஸோ டிஎன்எஸ் ப்ரொவைடர் கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணி நமக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு டொமைன் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவைலபிளா இருக்கணும். நம்ம இப்போ www.abc.com எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணலாம். அவைலபிளா இருக்கும், அவைலபிள்னு சொல்லிடும். இல்லை அப்படின்னா அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த சஜஸ்ட் பண்ண டொமைனை வந்து எடுத்துட்டு கிரியேட் பண்ணும்போது பேக்எண்ட் வந்து பப்ளிக் ஐபி வந்து இதை கொடுத்துடணும். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு www.abc.com போட்டால் குளோபலா வந்து நமக்கு ரீச் ஆகும். ஸோ எப்படி நம்மளுக்கு குளோபலா வந்து நம்ம ஒரு வெப்சைட் ரீச் ஆகுது, இப்போ google.com எப்படி குளோபலா வந்து எல்லாமே ரீச் ஆகுது, amazon.com எப்படி குளோபலா ரீச் ஆகுதுன்னா த்ரூ டிஎன்எஸ் வழியாக. அந்த டிஎன்எஸ் வந்து ரிசால்வ் ஆனாதான் குளோபலா எல்லாருக்குமே amazon.com அப்படின்றது நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே, இதுதான் எங்களோட டொமைன் நேம், இதுதான் எங்களோட வெப்சைட் நேம், இதை நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா எங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஐபி சொல்ல முடியாது. ஸோ ஐபி நீ வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாலும் ஐபி அட்ரஸ் வந்து யாருமே வந்து ரிமெம்பர்
வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது வெரி டிஃபிகல்ட். ஸோ கம்மிங் டு தி நேம்னு வரும்போது டிஎன்எஸ் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ டிஎன்எஸ்ன்னு ஒன்று இல்லை அப்படின்னா, டொமைன் நேம் சர்வீஸ் அப்படின்னு இல்லைன்னா நம்மளால எதுவுமே வந்து நேமிங் கன்வென்ஷனோட ரிசால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் டிஎன்எஸ். ஓகே. ஸோ பப்ளிக் ஐபி எதுக்கு யூஸ் ஆகும்னா, எக்ஸ்போஸ் டு தி இன்டர்நெட் வழியா யூஸ் பண்றதுக்கு பப்ளிக் ஐபி யூஸ் ஆகும். பிரைவேட் ஐபி யூஸ் ஃபார் இன்டர்னல் கம்யூனிகேஷன். பிரைவேட் ஐபி நீங்க பிரைவேட் ஐபி மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்லி இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே. சப்நெட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சப்நெட்ஸ் டிவைடட் விநெட்ஸ் இன்டு லாஜிக்கல் செக்மெண்ட்ஸ். ஸோ எப்படி கிரியேட் பண்றதுன்னா, சப்நெட்ஸ் டு ஆட் விர்ச்சுவல் நிக் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு நிக் கனெக்ட் டு தி விஎம்ஸ் டு தி விநெட்ஸ். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஒரு ஐசோலேட்டடா ஒரு விஎம் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரைவேட் ஐபி வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும். அது வந்து நிக் கார்டுல தான் இருக்கும். அடிஷ்னலா இன்னொரு ஐபி வேணும்னாலும் நம்ம இன்னொரு நிக் கார்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரே விர்ச்சுவல் மிஷின் 2 பிரைவேட் ஐபி வேணும்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது கிளஸ்டர் மாதிரி போடும்போது, முன்னாடி கிளஸ்டர்லாம் விர்ச்சுவல் மிஷின்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம குபர்நெட்டிஸ்ல கிளஸ்டர்லாம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? என்னோட அப்ளிகேஷன் வந்து லெகசி மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் இல்லை, எனக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின் தான் என்னோட அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணும், எனக்கு வந்து விஎம் வேணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு கிளஸ்டர் வேணும் போது 2 ஐபி வேணும். ஸோ 2 ஐபி வேணும் போது நம்ம வந்து பிரைவேட் ஐபி வந்து 2 கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு நிக் கார்டு வந்து நம்ம மேனுவலா கூட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஐபி எடுத்துக்கும். ஸோ ஒரே சர்வருக்கு வந்து 2 ஐபி இருக்கும். இம்ப்ளிமெண்ட் அதுதான் நேவிகேட் டு ஐபி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். என்எஸ்சி வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இன்போர்ன் அண்ட் அவுட்போர்ன் ரூல். ஸோ எந்த டிராஃபிக் வந்து நம்மளை ஹிட் பண்ண ட்ரை பண்ணதோ அந்த டிராஃபிக் வந்து நீ அலோவ் பண்ணலாமா வேணாமா, அலோவ்னு கொடுத்தோன்னா எடுத்துக்கும். இப்போ ஆர்டிபி 80 போட்டு அலோவ் பண்ணும். ஸோ 80 வழியா நம்ம பப்ளிக் ஐபி வந்து ஹிட் பண்றோம். ஸோ ஹிட் பண்ணி 80 அலோவ் பண்ணியிருக்கோமா, ஓகே அலோவ் பண்ணோன்னே நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து இமிடியேட்டா வருது. நீங்க 80 போட்டு ஆட் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த பப்ளிக் ஐபி வச்சு ஹிட் பண்றீங்க, டிராஃபிக் வந்து நம்ம சர்வருக்குள்ள வருது, பப்ளிக் ஐபிக்கு வருது. அந்த பப்ளிக் ஐபிக்கு வந்து நம்ம போர்ட் எனேபிள் பண்ணலன்னா பேஜ் நாட் ஃபவுண்ட் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இன்பவுண்ட் ரூல் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இன்பவுண்ட் ரூல் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுதான்னு, சர்வர் ரன் ஆகுதான்னு பார்க்கணும். சர்வரும் ரன் ஆகுது, அப்ளிகேஷன் போர்ட்டும் கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம 3வது ஸ்டெப் தான் நம்ம அப்ளிகேஷன் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கா அப்படின்ற பார்க்கணும். ஸோ சர்வீஸ் டேக் நான் பார்த்து சொன்ன மாதிரி சர்வீஸ் டேக் வந்து என்எஸ்சி ரூல் பை குரூப்பிங் ஐபி அட்ரஸ். ஸோ இங்க வந்து என்எஸ்சி ரூல்ல செலக்ட் சர்வீஸ் டேக் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் மட்டும் அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ டிஎன்எஸ் வந்து ப்ரொவைட்ஸ் பப்ளிக் நேம் ரிசல்யூஷன். ஸோ இங்க வந்து நம்ம டிஎன்எஸ் மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு டிஎன்எஸ் ஜோன்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ அங்க போய் நம்ம ஆட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுல அந்த டிஎன்எஸ் வந்து நம்ம சர்வர்ல இருந்து கூட நம்ம வந்து மேப் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இங்க வந்து கார்பரேட் டாட் லோக்கல் இருக்கு இல்லையா? ஸோ கார்பரேட் டாட் லோக்கல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு டிஎன்எஸ் ஜோன்ல அந்த டிஎன்எஸ் வந்து நம்ம விஎம்ல வந்து மேப் பண்ணிக்கலாம். mycompany.com கிரியேட் டிஎன்எஸ் ஜோன் ரெக்கார்ட் அப்படின்னு. ஸோ நம்மளோட விஎம் வந்து கார்பரேட் டாட் லோக்கல் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிடும். அதுல வந்து ஒரு விண்டோஸ் 11 போட்டிங்க அப்படின்னா நம்ம டொமைன் வழியா நீங்க எப்படி வந்து ஆஃபீஸ்ல லாகின் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி லாகின் ஆகும். 2 வழியா பண்ணலாம். நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளேயே ஒரு டிஎன்எஸ் சர்வர் மாதிரி கான்ஃபிகர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வர் மாதிரி வச்சுட்டு ஒரு கிளைண்ட் விஎம் விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 11 கிரியேட் பண்ணி அதை வந்து டொமைன்ல ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிஎன்எஸ் ஜோன்ஸ்குள்ள போயிட்டு இந்த மாதிரி கார்பரேட் டாட் லோக்கல்னு ஒரு டிஎன்எஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து
எப்படி நம்ம ஆர்கனைசேஷன் நீங்க நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த டொமைன் வழியா லாகின் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது வேணா உங்களுக்கு ஒரு டிஎன்எஸ் சர்வர் வேணும்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அது எதர் நீங்க விர்ச்சுவல் மிஷின்ல போட்டுட்டு டிஎன்எஸ் சர்வரா யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல டிஎன்எஸ் சர்வீஸ் வச்சு யூஸ் பண்ணி டிஎன்எஸ் சர்வரா போட போறீங்களா, எந்த ஆப்ஷன் போகலாம். எதுனாலும் ஓகே. ஸோ தட் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லிடுதுன்னா, ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல எப்படி ஒரு ஒரு ஆக்டிவ் டைரக்டரி டீமோ இல்லைன்னா ஒரு ஐடி டீம் வந்து எப்படி யூசர்லாம் மேனேஜ் பண்றாங்க அப்படின்றதே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது நம்ம பார்க்கலாம். ஒரு 1 hour இருந்தா போதும். நான் உங்களுக்கு அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நாளைக்கு வேணா உங்களுக்கு ஃபுல்லாக அதை சொல்றேன். இப்போ இந்த பேஷன் ஹோஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, ரிப்ளை ஆயிடுச்சா? இல்ல, ஃபெயில் டு கிரியேட்னு வருது. கான்ஃபிகர் மேனுவலி போங்க. அந்த ஜோன் இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் 1ன்னு வச்சிருங்க. அது ஏதாவது பிரைசிங்ல தான் இதுவாயிருப்பாங்க. கீழே வந்து நேம் கொடுத்துருங்க. ஓகே, பப்ளிக் ஏபி வேற கிரியேட் ஆகுதா? யூஸ் எக்ஸிஸ்டிங் கொடுத்துருவோம். நம்ம கிட்ட லோட் பேலன்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த லோட் பேலன்ஸர் டெலீட் பண்ணிட்டு இது கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ இது கிரியேட் ஆயிடுச்சுன்னா அங்கேயே இப்போ நம்ம கனெக்ட் கொடுக்கறதுல மேலேயே வந்து பேஸ்டியன் வந்துடும். ஸோ பேஸ்டியன் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு கன்சோல் ஓப்பன் ஆயிடும். ஓகே. ஏன்னா இது பப்ளிக் ஐபில தான் பிரச்சனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, லோட் பேலன்ஸரே டெலீட் பண்ணிடுது. லோட் பேலன்ஸர் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? புரிஞ்சிச்சு. டெலீட் பண்ணிடுங்க. ம் இது இருக்கட்டும். இது நம்ம இப்போ பேஸ்டியன்ல தான் கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐபி வேணா மேப் பண்ணி விடுங்க. அசோசியேட் ஆயிருக்கு பேஸ்டியன்ல. ம் ஆல்ரெடி அசோசியேட் பேஸ்டியன் ஹோஸ்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. விர்ச்சுவல் மிஷின்ஸ் போங்க. செகண்ட்
ரெண்டாவது விஎம்ல தானே பண்ணுங்க. ஆ. இதுல கனெக்ட்னு அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ம். வயா பேஸ்டியன். பேஸ்டியன் இஸ் அந்த கிளிக் பண்ணுங்க. யூசிங் பேஸ்டியன் அந்த இது வந்திருக்கு மேல. அதை கிளிக் பண்ணுங்க. இங்க போய் டெலிட் பண்ணிட்டு ஃபெயில்டா இருக்கு அது. ம். கான்ஃபிகர் மேனுவலி. மேனுவலி ட்ரை பண்ணிப்பேன். பேர் வந்து ஸ்டாண்டர்டு வேற என்ன இருக்கு? பேசிக் போயிடுங்க. ஓகே, அது இருக்கட்டும், ரெண்டு இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. கீழே வந்து நேம் நேம். ஓகே, பப்ளிக் ஐபி அசைன் ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கொடுங்க. ஓகே, இதெல்லாம் தேவையில்ல, கிரியேட் கொடுத்துருங்க.
இஷ்யூ வந்துருச்சு. திருப்பி ஃபெயில்டுன்னு தான் வந்துருக்கு. ஆமா, இது ஏதோ ஃப்ரீ அக்கௌண்ட்னால வர மாட்டாங்க. வேற ரீஜன்ல ட்ரை பண்ண சொல்றானா? ஓகே, இது அதுதான். இவ்வளவுதான். இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் எப்படின்னா கனெக்ட் வித் டேஷ் இன் போனீங்க அப்படின்னா ஒரு கன்சோல், நீங்க நம்ம எப்படி ஆர்டிபி எடுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு இன்னொரு டேப்ல வந்து அந்த கன்சோல் வந்துடும். வித் இந்த போர்ட்டலுக்குள்ளேயே நம்ம வந்து எப்படி நம்ம ஆர்டிபில எடிட் பண்றோமோ அதே மாதிரி வந்துடும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. நம்ம நம்ம பப்ளிக்கா எடுக்காம பிரைவேட்டா எடுத்துப்போம். இது வந்து வேற ரீஜன்ல வேணா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ், இப்போ வெஸ்ட்ல இருக்கீங்களா, ஆமா. ஈஸ்ட்லயோ இல்லைன்னா சென்ட்ரல்லையோ என்ன ட்ரை பண்ணி பாருங்க.